வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மழை நேத்திலேருந்து இருக்குமா. மழை எப்படி இருக்காங்க பாருங்கள். பிங்க் செம்பருத்தி காற்றுல ஆடுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இலையெல்லாம் எப்படி ஈரமாக. அவங்களுக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா மழை நீரில் யூரியா இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இது கொத்து செம்பருத்திமா, கனகாமர கலர். இதுவும் ரேரு தான். இது நமக்கு சாமிக்கு பூ வைக்கும்போது சப்போஸ் பூ பத்தலைனா ரெண்டாக பிரிச்சிடலாம். மேலே இருக்கிறது ஒரு சாமிக்கும், கீழே ஒத்த செம்பருத்தி மாதிரி ஒரு சாமிக்கும் வைக்கலாம். இது இப்போ ரெண்டு கிளை வச்சு ஒன்று பூத்துட்டுதுமா. நான் அப்படியே இருக்க ஒவ்வொரு செடிங்களும் அடுத்து மீண்டும் மீண்டும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதே ஒன்று இருக்காங்க பாருங்கள். சிகப்பு கொத்த செம்பருத்திமா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இது அவ்வளோ ஆரோக்கியமாக செம்பருத்தி டீ சாப்பாடு. செம்பருத்தி இந்த நடுவில் இருக்கிற இதழை எடுத்துகிட்டு மகரந்தத்தை ஒன்று ஒன்றா பிரித்து போட்டு செம்பருத்தி நம்ம அருந்தலாம். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுமா. தலைக்கு யூஸ் பண்ணலாம், தலையில் போட்டு குளிக்கலாம். சிகப்பு செம்பருத்தி அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டதுமா. பிங்க் செம்பருத்தி இப்போ தான் மலர்றாங்க. பிங்க்கு நம்மகிட்ட மேக்ஸிமம் செம்பருத்தியில் எல்லா வெரைட்டி இருக்குமா. இவங்க ஹைப்ரிட் செம்பருத்தி. இது நம்ம தெருவில் வந்த செடி ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ பிரியா கொடுத்த செம்பருத்தி. இது ஏற்கனவே குரோபேக்கில் வச்சு இந்த இது மேலே ஃபுல்லாக பசலைக்கீரை நிறையா வந்துட்டாங்கம்மா. 2-3 தடவை கட்டி பசலைக்கீரை அதுக்கப்புறம் மண்ணு மாட்டி ஜாடியில் நட்டுருக்கம்மா. இதுவும் ஃப்ரீயாக கொடுத்தது தான் செடி. 2 செடியுமே ஒரே நாளில் கொடுத்தாங்க. அது செடி எந்த அளவுக்கு வளர்ந்து நான் கட் பண்ணி இவங்களும் பூ தராங்கம்மா. கோழி கொண்ட பூ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க. மாடிக்கு வந்தால் இவங்கெல்லாம் விதவிதமான கலர்மா. கார்டன் கலர்னு சொல்லுவாங்க. ஜவுளி கடையில் கூட கார்டன் கலரில் தான் படம் பண்ணுவாங்க. ஏன்னா கார்டனில் அவ்வளோ வெரைட்டிஸ் கலர் இருக்கும், ஒரு கலர்னு இல்லை. இது நான் டெய்லியும் சாமிக்கு ஒல்லாந்த பிரித்து கட்டும்போது இதையும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சு கட்டுவோம்மா. பாருங்கம்மா, இது சேஞ்சிங் ரோஸு. கலரே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். இவங்க எப்போ பூத்தப்போ மழைம்மா. மொபைல்லேயும் மழை பாருங்கள். ரோஜா செடியெல்லாம் மழை அப்படியே லைட்டாக பனித்துளி மாதிரி சாரல் மாதிரி இருக்காங்க. இவங்க டார்க் ரெட்டுன்னு வாங்கினா ஆனால் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். 7 டேஸு. இதெல்லாம் நம்ம மாடி தோட்ட பூக்கள்மா. 7 டேஸ் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்து செடிமா. நிறைய பழம் கொடுப்பாங்க. இவங்க ஒரு வெரைட்டி ரோஸ்மா. இதிலே டார்க் கலர் ஒன்று இருக்குது, லைட் கலர் இருக்குது. மொக்கா இருக்கும்போது டார்க்காக இருப்பாங்க, பூக்கும்போது லைட் கலராக இருக்காங்க. இந்த ரெட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்காங்கம்மா. இவ்வளோ பெரிய தண்டு வந்திருக்காங்க ஸ்டிம்மு, புரியுங்களா. இவ்வளோ தூரம் இங்கே 3ஆக பிரிஞ்சு மொக்கு வச்சுருக்காங்க. நம்மகிட்ட இருந்தது. இவங்க ஒரு சேஞ்சஸ் ரோஸு. கலரை பாருங்கள். இந்த சேஞ்சு கலரு, ஆனால் இப்படி கலர் மாறுவாங்க. சேஞ்சிங் ரோஸ். இதெல்லாம் திருவிழாவில் வாங்கினதுமா. பாருமா, காஷ்மீர் ரோஸு. இவங்க 4 இயர்ஸ் செடிமா. நம்ம செடி வச்ச உடனே நிறைய பலன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுமா. ஆனால் கடையில் கொடுப்பாங்க, நர்சரியில். நமக்கு அந்த அளவுக்கு வராதுமா. இதுவும் சேஞ்சிங் ரோஸஸ்ஸு. இந்த கலரை பார்த்து அசந்துட்டோம்மா. ஒரு வெள்ளையும் லைட் பிங்க்கும் தான் இருந்தாங்க மிட்டாய் கலரில். இப்போ பார்த்தா கார்டனில் இவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கம்மா. இவங்க இந்த ரோஜா செடி ஆற்றுல வாங்க போனப்போ ஃப்ரீயாக கொடுத்தது. இப்போ தான் மலர்றாங்க. ஒயிட்டு வெள்ளை சங்குமா. இவங்க அதுக்கு முன்னே பூ கொடுக்க மாட்டாங்கன்னு நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இப்போ நிறைய தராங்கம்மா. இவங்க பர்பிளை விட இவங்க நிறைய தராங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.